நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச முடியும். கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கட்டாக பார்த்தீங்கன்னா $66,338 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப்ளை ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்ளை ஏரியாவை டேப் பண்ண மேனிக்கு ப்ரைஸ் வந்து அந்த இடத்துலேயே வந்து நின்று இருக்குது. சரிங்களா? ஸோ 67,500லேருந்து 65,000 சப்ளை ஏரியா கரெக்டாக அந்த சப்ளையோட மிடில் பார்ட்டில் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, அதே இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகி நிற்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று நான் வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா கொடுத்துருப்பேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,000லேருந்து 61,000 நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியான்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ அடுத்த ஒரு டிமாண்ட் ஏரியா கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,200லேருந்து 63,500. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இப்போ என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா, இந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் கூடவே சேர்ந்து பிரேக் டவுன் ஆகிடும். அப்போது இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா பெருசாக பவர் இருக்காது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியா கிடச்சிச்சு. சரிங்களா? இந்த டிமாண்ட் ஏரியா பெருசாக பவர் இருக்காது. ஸோ மேபி ப்ரைஸ் இங்கே வந்து ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா உடையாத வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் இங்கேருந்து கீழே வரும்போது இந்த டிமாண்ட் ஏரியா உடஞ்சதுன்னா ப்ரைஸ் வந்து பீரிஷ்க்கு மாறிடும். சரிங்களா? தற்போதைய வரைக்கும் என்னென்னா இந்த ஏரியாவை கம்பேர் பண்ண ஒரு புல்லிஷ் சைனில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BTC பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை ஏரியா வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ளை ஏரியா தான். பட் இந்த சப்ளை ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலான செல்லர்ஸ் இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரலை. ஓகேங்களா? ஸோ பெரிய லெவலான செல்லர்ஸ் இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பையிங் பவர் இங்கேருந்து தான் வந்து ஃபெரோஷியஸாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு திரும்பவும் ப்ரைஸு கீழே வந்து இந்த பையிங் பவருக்கு கீழே கட்டாய் க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து பேரிஷ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சப்ளை ஏரியாக்குள்ளே இருக்குது. இந்த சப்ளையை இன்னும் பிரேக் பண்ணலங்க. ஸோ நல்லா புல்லிஷாக இருக்கிறதுனால இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக புல்லிஷ் போகுன்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இது சப்ளை ஏரியா. இந்த சப்ளை ஏரியாக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்துருக்கு. சப்ளை ஏரியாவை பிரேக் பண்ணலை. இன்கேஸ் நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் வந்து நம்மளுக்கு 65,000 ஓகேங்களா 65,500க்கு கீழே கட்டாய் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு பியரிஷ் ஃபார்மேஷன் வரும். அதாவது செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கன்றது அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இது எந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகலாம் மேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. இது ஒரு சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப்பில் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த கேண்டில் 65,500 சரிங்களா? இந்த 65,500க்கு கீழே நான் ரவுண்டு ஃபிகராகவே சொல்கிறேன். 65,500 கீழே நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டில் கட்டாய் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்கும். அப்போ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை நோக்கி வரும். இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகுதா இல்லைனா பிரேக் டவுன் ஆகுதான்றது பார்க்கணும். பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு கண்டிப்பாக வந்து பியரிஷ் ஃபார்மேஷனில் தான் போகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு FOMCயும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹெவியான ஒரு என்ன சொல்கிறது வால்யூம் இருக்கிற ஏரியா. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஃபார்மேஷன் நடக்குதுன்றது பார்க்கணும். ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை ஏரியாவை பிரேக் அவுட் பண்ண போகிறானா இல்லைனா ஹோல்ட் ஆகிறானான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ரைட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வார கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஈவன் தான் இது ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருந்தால் கூட மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சின்ன கேண்டலாக தான் இருக்குது. ஸோ இந்த வீக்லி கேண்டலோட ஹைக்கு மேலே வந்து ப்ரைஸை ட்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து மறுபடியும் வந்து உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கிறானான்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ வெஸ்டானா ப்ரைஸ் வந்து ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனில் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் லெஸ்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்களே ஒரு ஓன் லெஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.